யார் பண்ணீங்க இப்படி கபால்னு இருக்கிறீங்க? உன்னை கூட்டிட்டு போறதுக்கு தான் வந்திருக்கோம். எதுக்குப்பா? விருந்துக்கு. மிக்க நன்றி. நான் வீட்டுல சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சு. நான் இங்கே சாப்பிட்டுக்கிறேன். இதெல்லாம் எப்ப எடுக்கிறீங்க? இப்ப வர போறியா இல்லையா? இப்படி கூப்பிட்டா வராம இருக்க முடியுமா? வந்துடுறப்பா. ராஜா, என்னை கூப்பிட்டு விட்டு அந்த மகரக்கட்டியை கொஞ்சம் பார்த்துட்டு வர்றேன். நீ சமையல் பண்ணி வை. வாங்கோ வாங்கோ. வண்டியில ஏசி இருக்குல்ல, கொஞ்சம் ஜில்லுன்னு போடுங்க. வெல்கம் ஃப்ரெண்ட். இங்க வர்ற வழியில ஏதாவது ப்ராப்ளம் இருந்திருந்தா ஐ அம் வெரி சாரி. என்ன கூட்டிட்டு வர சொன்னவ யாருன்னு தெரிஞ்சுக்கத்தான் நான் இங்க வந்தேன். நீதானா அது? எஸ். How are you? Fine, thank you. Nice, nice gun, huh? wow, fantastic. விக்ரம், உன்னோட ஃப்ரெண்ட எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. Meet my sister பைரவி. ஹலோ. Hi. என் பிரதர் உங்களை பத்தி ரொம்ப பெருமையா சொல்லிருக்காரு. அதனால தான் உங்களை நாங்க இங்க கூட்டிட்டு வர சொன்னோம். ஓ, இதுதான் கூட்டிட்டு வர முறையா? சரிங்க. ப்ளீஸ் கம் இன். Please. Oh, cheers. உங்களுக்கு இவனை தெரியுமா? தெரியும். ஒரு தடவை என்கிட்ட எட்டனா பந்தயத்துல அண்ணன் தோத்து போயிருக்காரு. வாட்? எட்டனாவுக்கா? இவன் பெரிய பணக்காரனாச்சே. இருக்கட்டுமே, இன்னும் இப்போ என்ன பொறுத்த வரைக்கும் யாருக்கு எவ்வளவு மதிப்பு இருக்கோ அதை வச்சுதான் நான் பந்தயம் கட்டுவேன். இது எட்டனா கேஸ் ஜுஜுபி. கரெக்டா சொன்னீங்க மிஸ்டர் ராஜா. இவனுடைய ரகசிய இரும்பு அலமாரிக்குள்ள 5 கோடி ரூபாய் மதிப்புள்ள தங்க வைர நகைங்க இருக்கு. அதுல எங்களுக்கும் பங்குண்டு. உங்க விரல்ல மந்திரம் இருக்குன்னு கேள்விப்பட்டேன். உங்க விரல செஞ்சா பூட்டெல்லாம் டான்ஸ் ஆடி தன்னைத்தானே திறந்துக்குவாமே. அப்போ அந்த லாக்கரை நான் அவர் கை பார்க்கணும்னு சொல்றீங்க? எஸ். ராஜா, இதை செய்யறதுக்கு அட்வான்ஸா 1 லட்சம் ரூபாய். வேலையை முடிச்ச உடனே மீதி 19 லட்சம் ரூபாய். ஓகே? எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் நீங்க இந்த வேலையை முடிச்சிடணும். நீங்க ரொம்ப தான் அவசரப்படுறீங்க. நான் இப்பதான் ஜெயிலின் வெளியே வந்திருக்கேன். இந்த ஊர்ல எவன் திருடினாலும் அந்த மீசைக்காரர் இன்ஸ்பெக்டர் ராஜசிங் நம்மள தான் துரத்துவாரு. என்ன பண்றது, நம்ம தலையெழுத்து அப்படி இருக்கு. எனக்கு 1 மாசம் டைம் கொடுங்க. நோ ப்ராப்ளம், டேக் இட். வேலையெல்லாம் முடிச்சிட்டு பணத்தை ஒரேடியா வாங்கிக்கிறேன். என்ன மிஸ்டர் ராஜா, நம்ம ஃப்ரெண்ட்ஷிப் இதோட விட்டு போயிடுதா என்ன? ஒரு ஞாபகார்த்தத்துக்கு வச்சுங்க. டேக் இட் ராஜா. ஓகே.